திரு வீர விக்னேஸ்வரன், ஏன் திமுக மேலே சமூக நீதி வேடம் போடுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது? எதுவுமே செய்யலையா என்ன? நான் ரெண்டு விஷயத்த ரெண்டு தளத்தில் நான் அதை மதிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அரசு நிர்வாகத்தில், அதாவது கேபினட். இப்போது நம்ம அம்பேத்கர் பூனா பேக்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பாப்புலேஷனுக்கு ப்ரப்போர்ஷ்னலாக எங்களுக்கு வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற இடம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. பட் வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை பொறுத்தளவில் சட்டம் இயற்ற அதிகாரம் தான் அந்த ஹவுஸுக்கு இருக்குது. பட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து கேபினெட்டுக்கு தான் இருக்குது. அப்படி அந்த கேபினெட்டில் கேந்திரமான பதவிகள், அதாவது நம்பர்ஸில் மட்டும் சொல்ல, நான் 8 அப்படிங்கிற 8ங்கிற நம்பர், இப்போ பிஜேபி அதை கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் 27 எம்பிசி கொடுத்துருவோம். பட் ஆனால் ஃபைனான்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, டிஃபென்ஸு மாதிரி கீ போர்ட்ஃபோலியோஸ் யார்கிட்ட இருக்குங்கிறது தான், அதுதான் கேந்திரமான முடிவெடுக்கிற வேண்டிய இடம். அந்த இடத்துல ஃபுல்லாக ஓபிசி கிடையாது. எண்ணிக்கை மட்டும் முக்கியம் இல்லை, அதோட குவான்டிடேட்டிவும் முக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி நம்முடைய அரசு, நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்களோட அரசு வந்து குவான்டிடேட்டிவாக பள்ளிக்கல்வித்துறை கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுற பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை ஒரு 8,000 கோடிக்கு பட்ஜெட் போடக்கூடிய உயர்கல்வித்துறை, கோஆப்ரேட்டிவ்ஸு, இது எல்லாத்துக்கும் முக்கியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கமர்ஷியல் டேக்ஸ், இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான கோடிகளை வந்து ரெவன்யூ ஈட்டக்கூடிய துறை. ஒரு ஃபினான்ஷியலி ரொம்ப ஹெவி வெயிட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் 8ங்கிற நம்பரை தாண்டி அதிகாரமுள்ள மினிஸ்டர்ஸை வந்து எம்பவர் பண்ணியிருக்காரு நம்முடைய தலைவர். இது வந்து அரசு நிர்வாகத்தில். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா இடஒதுக்கீடு சார்ந்த விஷயம். ஆனால் ஐயா அவர்கள் வந்து என்னை விட மூத்த அனுபவம், அவர் சொன்னதை தான் நான் வழிமொழிகிறேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு தந்தை பெரியாரின் போராட்டத்தினால தான் நமக்கு கிடைச்சிச்சு. அந்த சமூக நீதி பாதையில் வந்த திமுக வந்து குறிப்பாக பிற்படுத்த ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை தராமல் வச்சிருந்த மாதிரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை வந்து மறுத்திருக்கு. எது மூலமானா அந்த கேஸ்ட் சர்வே எடுக்காத மூலமா. இதுல ரெண்டு காரணத்துக்காண்டி அவங்களும் மத்திய அரசோட இணைந்து கேஸ்ட் சர்வே, நான் சொல்ற சென்சஸ் வந்து அது வந்து மத்திய அரசு இன்னைக்கும் வந்து சென்சஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து ஏற்கனவே 2011 காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி எடுத்த அந்த சோசியோ எக்கனாமிக்கல் சர்வீஸ் நிறைய டேட்டா இருக்கு இதுன்னு சொல்லிட்டாங்க. சித்தராமையா அவர்கள் வந்து 2015 போன டேர்ம்ல எடுத்த டேட்டா வந்து வெளியிடவே இல்லை, கடைசி இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அந்த டேட்டாவில் வந்து ஃப்ளா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு கொடுத்துருக்க அந்த கொஸ்டினரிஸ்லையும் வந்து ஃப்ளா இருக்கிற மாதிரி ஒரு கிளியர் கட்டாக இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாங்கிறப்ப சப்கிளான்லாம் சொல்லுவாங்க. அப்போ கிளியர் கட்டாக இந்த டேட்டா ஃப்ளா வரணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து மத்திய அரசோட கான்செப்ட். இங்கே இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு விஷயத்துக்காண்டி கேஸ்ட் சர்வே வந்து ரொம்ப முக்கியம். என்ன விஷயம்னா, மார்ச் 2022 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 1 இயர் உள் ஒதுக்கீடை வந்து ஸ்டெக் டவுன் பண்ணுறாங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 இருக்குது, அருந்ததினருக்கு ஜனார்தன் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண 3.5 இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த 1 இயர் இடஒதுக்கீடு 10.5 வந்து ஸ்டெக் டவுன் பண்ணுறப்ப அவங்க தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து ரீசன்ட் குவான்டிஃபையபிள் டேட்டா வேணும். சரி, அது வந்து ரிலேட்டிவ்லி, அது வந்து ரெண்டு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும். ஒன்று, அது ரிலேட்டிவ்லி பேக்வர்ட்னஸாக இருக்காங்க. அவங்க எண்ணிக்கை எவ்வளோ, ஒரு தமிழகத்தில் வந்து ஒரு 14% இருக்காங்கன்னா அந்த எண்ணிக்கைக்கும் அவங்க பேக்வேர்டாக இருக்காங்க, சோசியோ எக்கனாமிக் பேக்வேர்டாக இருக்காங்க, அந்த டெஸ்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணணும். அடுத்து வந்து இன்அடிக்குவேசி டெஸ்ட்டு. இந்த 14% இருக்கிறவங்க வந்து அரசு நிர்வாகத்தில், அதாவது குரூப் ஏ லெவலில் இருக்காங்க, குரூப் டியில் எப்படி இருக்காங்க, இன்அடிக்குவேட்டட் டெஸ்ட், இந்த 2 டெஸ்ட்டும் பண்ணி நீங்கள் வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். இவங்களுக்கு வந்து 10.5 கொடுத்து சரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு டேட்டா எங்க இருக்கு? இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நான் முடிச்சுக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா சொல்லி 10.5% ஏன் கூடாது, சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லல. நீங்க ஜட்மெண்ட்ல இருக்கும். இன்அடிக்குவேசி டெஸ்டையும் பேக்வர்ட்னஸ் டேட்டையும் நீங்க எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிங்க. அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், டேட்டா வேணும். சரி, அதெல்லாம் திட்டமிட்டு பண்ணியிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம். நான் ஏன் அதை நான் அப்படி இந்த குற்றச்சாட்டா சொல்றேன்னா, ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றார் மாநில அரசு எடுக்க தேவையில்லை அப்படின்னு. ஆனா அதே அப்போதைய இந்தியா கூட்டணியில் இருந்த டிஎம்கேவும் அதே குரல்ல பேசிச்சு. இதைத்தான் நாங்க எங்க தலைவரும் நாங்களும் சொல்றோம். டிஎம்கேவும்
பிஜேபியும் டூ சைட்ஸ் ஆஃப் த ஃபேக் காயின். அவங்க ரெண்டு பேரும் வந்து நாடகம் நடத்துவாங்க. அதே பிஜேபியை பற்றி சமூக நீதித்துறை வன்னியரசு அவர்கள் எந்திரிச்சு பேசும்போது திரு ஆதவர்ஜுன் எந்திரிச்சு இல்ல வேண்டாம் அதை பத்தி பேச நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க. அதாவது ஒரு டெரகரேட்டிவ் வேர்ட்ஸ்க்கு தான் சொல்றாங்க. இப்ப நான் சொல்றோம்ல, இப்ப எங்க தலைவர் அவர்களே இப்ப மட்டும் நடக்கல, நான் முடிச்சுக்கிறேன். இதே திரு வன்னியரசு பேசும்போது சபாநாயகரும் சொல்றாரு வேண்டாம் அதெல்லாம் பேச வேண்டாம். விஷயத்துல இருந்து சமூக நீதி சார்ந்த கேஸ்ட் சர்வே விஷயத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே எங்க கட்சி வந்து எங்களோட ஸ்டாண்டை தெளிவா சொல்லியிருக்கோம். ஒன்றிய அரசு வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்குன்னு. இப்ப நீங்க பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு நீங்க இதோட இன்னொரு விஷயம் இருக்குன்னா, நம்மளுடைய தமிழகத்துல இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு சமூக நீதி மன்னன தமிழகத்துல 69% இருக்கு. நாளைக்கு வந்து இதுக்கும் ஒரு பிரச்சனை வரலாம். இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, அதை நீங்க ப்ரூவ் பண்ணோம். அதாவது தமிழகத்துல ஒரு 75% மேல 70+ வந்து ஓபிசிஸ் இருக்காங்கன்னா, அடுத்து வந்து ஒரு 20% வந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். அப்படிங்கிற எண்ணிக்கை இல்ல, அதுக்கான பேக்வர்ட்னஸ் டேட்டா இல்லைன்னா இந்த 69க்கும் எதிர்காலத்துல ரைட். ஏன்னா இன்னைக்கு வட இந்தியால வந்து இடஒதுக்கீடு எதிராக பிஜேபி வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. சரி, அந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பக்கம் பிஜேபி நேரடியா இடஒதுக்கீடு எடுக்கிறது வந்து திமுக மறைமுகமா பிஜேபிக்கு துணை போகிறதுங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சுருக்கமா. திமுக பொறுத்தளவுல தன்னோட அப்பா பையன் பேரன் அவங்க மேல் மட்டத்துல, தன்னோட பொண்ணு மருமகன் வந்து மத்தியில, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பண்ணையார்கள். இதுதான் டிஎம்கேவோட ஃபியூடல் ஸ்ட்ரக்சர். இதுதான் சமூக நீதிக்கு எதிரானது. அது பிற்படுத்தப்பட்ட மக்களோட அதிகாரத்தை வர்றதுக்கும் எதிரானது, தாழ்த்தப்பட்ட மக்களின் அதிகார பங்களிப்புக்கு எதிரானது. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இதைத்தான் இந்த சமூக நீதி புரட்சியைத்தான் எங்களுடைய தலைவர் வந்து இன்னைக்கு எல்லா தளத்திலும் செஞ்சிட்டு. ஒன்றும் இல்லை, 12 ஆணவ கொலை உங்கள் ஆட்சியில் நடந்திருக்குன்றாங்க. இதே திரு வன்னியரசு அவர்கள் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் அதில் இன்னும் வந்து ப்ரொசீஜர் நடக்க மாட்டேங்குதுன்னு சில அதிருப்தியே சில வாரங்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தாரு. இதை என்ன கணக்கில் சேர்க்கலாம்? கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை அதாவது எங்க தலைவர் கீழே இருக்கிற ஒரு மினிஸ்டர் தான் திரு வன்னியரசு அவர்கள். அவர் வந்து எங்க அரசோட குரலாக தான் அவர் பேசுறாரு, கொண்டு வரணும்னு சொல்றாரு. அதுக்கான ப்ரொசீட் பண்றாரு. 5 வருஷம் எத்தனை நடந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும். நான் முடிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, எங்க அரசோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தான் அவர் தானே சொல்றாரு நான் கொடுக்குறேன், ஆனா அதை வந்து ப்ரொசீஜர் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. ப்ரொசீஜர் நடக்கல, கண்டிப்பா கொண்டு வரப்படும்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு. கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காரு. நான் அதை கொண்டு வரேன், ஆனா அதுக்கான ப்ரொசீஜர் நடக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன்ல, அவர் வந்து கொண்டு வரப்படும். இந்த அரசுல வந்து ஆணவ கொலைக்கான தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்படும்னு பதிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வருமா? கண்டிப்பாக அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் சொன்ன மாதிரி அதற்கான தடுப்பு சட்டம் வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. சரி, தொடர்ந்து பேசலாம்.